டாக்டர் ஸ்ரீதர், அதிமுக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறதா? 3/4 மணி நேரம் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நிதர்சனமா உட்கார்ந்துருந்தீங்க. சொல்லுங்க, இந்த அமர்வுலயே தெரியுதா தெரியலையான்னு? ரவி குழந்தைகள் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுமே அதிமுக. வெரி அன்பார்ச்சுனேட், வெரி ரொம்ப பெயின்ஃபுல்லா நான் இதை ஃபீல் பண்றேன். உண்மை வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா அத்தனை பேர் மனசுலயே கட்சி இணையணும் தான் இருக்கு. இல்ல அதிமுக மாபெரும் கட்சி ஒரு டிபேட்டுக்குள்ள வந்து நிற்கிது அப்படிங்கிற நினைச்சு உண்மையில உள்ளபடி எனக்குலாம் வரும், உள்ளபடி அர்த்தம். நான் நெறியாளரை கேட்டுக்கிறது, தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி டாபிக் அதிமுக வைக்காதீங்க. எங்களோட ஆசை இல்லல்ல, நீங்க தான் ஒரு ஸ்டேட்மென்ட்ட கொடுக்குறீங்க டெய்லி பத்திரிக்கையாளர் சந்திப்புல. ஒன்னா சேருறோம்னு சொல்லி ஆளாளுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. நான் பல டிபேட்ல நான் சொல்லிட்டேன். அவர் வந்து ரவி குழந்தைவர் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சு, மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. இதை நியாயமா நீங்க ஏத்துக்கணும். அது நல்லதோ அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், கட்சி நல்லா இருக்கணும், அதானே மேட்ரு தானே. நெட்சல் கட்சி நல்லா இருக்கும், ரைட், ஓகே ரைட். அவர் நம்ம எலெக்ஷன் 4 வருஷத்துக்கு கூட 5 வருஷத்துக்கு கூட வரப்போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. ரவி குழந்தைகள் பொதுச்செயலாளருக்கு அவருக்கு சப்போர்ட் இருந்தால் வந்துட்டு போகிறாரு. அது 4 வருஷம் கழிச்சு இவர் நம்ம கோலப்பான இதாக வரணுன்னா வந்துட்டு போகிறாரு. ஸோ இப்போ என்ன செய்யணும், எடப்பாடி பழனிசாமி இப்போ பொதுச்செயலாளர் இருக்கார். எடப்பாடி அண்ணன்ட்டு போய் வாங்க கட்சி நல்லா இருக்கும், இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டி, இப்போ தொண்டர்களுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணம் அதை விட கொடுங்க மேடம். பொதுமக்களையெல்லாம் ஏன் இப்படி அடிச்சு நடக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசி பழத்தெல்லாம் மறப்போம். நடந்தது நடந்து போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கான் இஸ் கான், பைகான் பைகான். நம்ம வந்து இனி நம்ம ஆட்சிக்கு வர்றதை பார்ப்போம். நம்ம ஆட்சிக்கு வரணும், இல்லைன்னா டிஎம்கே நீங்கள் விடக்கூடாது. அதான் தார்மீக கடமை உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஒவ்வொரு அதிமுக காரனுக்கும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சா தான், இல்லைன்னா அடுத்த தடவை டிஎம்கே தான் வரப்போகுது. இதுக்கு மிகப்பெரிய இந்த வழியை உண்டாக்குற யார், நமக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கு. அப்போ யார் என்ன பண்ணணும், பொதுச்செயலாளர் இறங்கி வந்து வாங்குவாங்க, அவர் கூப்பிடுறாரு ரைட்டு. அவர் சொல்கிறார்ல, நான் எல்லாத்தையும் இணைக்கிறேன், ஆனால் சில இன்டர்னல் பிக்கரிங்ஸ் இல்லை இருங்க பொதுச்செயலாளர் இருந்தாலும் பிரச்சனை இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் 2வது வை, ப்ரையாரிட்டிஸில் அதை 2வது வச்சுட்டு அடுத்து மற்றவங்களாம் வாங்க. நீங்கள் என்னமா பிரச்சனை பண்ணுறீங்க, இவங்களை என்ன பண்ணணும், நீங்கள் என்ன நாங்கள் வந்து அண்ணே நாங்கள் வந்து நடந்து போச்சு, இப்போ நம்ம கட்சி நல்லா இருக்குன்னு நம்ம ஆட்சிக்கு வரணும். கரெக்ட். நீங்கள் பொதுச்செயலாளர் இருக்கீங்க, இப்போ அவரை மாற்ற முடியாது, இருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவரும் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, அவரும் இறங்கி வருவார்ல. நீங்க எதிர்ந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று இங்க இருந்து ஒருத்தர் அவரை பேசுறது ஒரு மிலிட்டரியில லீடர்ஷிப் குவாலிட்டி யார் லீட் பண்றாங்களோ அவர் தப்பு செய்யறாரோ நல்லது செய்யறாரோ 2வது விஷயம். அவருடைய பாத்துல அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு சில டெக்னிக் தெரியும், சில ஸ்ட்ராட்டஜி தெரியும், சில இன்ஃபர்மேஷன் வரும், அவர் ரிசர்வ் பண்ணிப்பார். அது எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். எலெக்ஷன்ஸ்ல எல்லா கட்சிக்கும் எல்லா தலைவர்களுக்கும் அந்த கட்சியும் அந்த தலைவர் ஜெயிக்கணும்னு இருக்குமே தவிர தோக்கணும்னு இருக்கவே இருக்காது. அப்போ என்ன செய்வார் பொதுச்செயலாளர் எடப்பாடி? என்ன ஜெயிக்கணும் தான் நினைப்பார். 24 மணி நேரம் அவருடைய மனசுல என்ன இருக்கும், அதிமுக ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் தான் நினைப்பாரு. அப்போ அதுக்கான வேலைக்கு தானே அவர் செய்வார், நம்மளோட அதிகமாக செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு சப்போர்ட்டா நிற்கிறோம், நின்று ஜெயிச்சு காமிச்சு அதுக்கு பிறகு யூ கேன் டிமாண்ட் யுவர் ஸ்கோர். அப்போ நீங்க கேளுங்க உங்களுடைய ஸ்கோர். நாங்கள் இவ்வளோலாம் செஞ்சு கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக தொண்டர்கள் செய்வாங்க. இப்போ நீங்க எனக்கு அதை கொடு, நான் இங்கே வருவேன், நீங்க அங்கே வரணும். இப்போ ரைட் நவ் ஹூ இஸ் பொதுச்செயலாளர்? எடப்பாடி என்ன பொதுச்செயலாளர்? அதை நீங்க ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சரி, அப்படியேனாலும் நீங்க வந்து திரும்ப வந்து கட்சியில நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வைக்கிற கண்டிஷன் சப்ளை எல்லாம் இருக்கு. அப்படி நீங்க கண்டிஷன் போல ஒன்றியச்செயலாளரே மாத்த முடியாம பொதுச்செயலாளர் இருக்காரு, அவரை எப்படி ஏத்துடுவாங்க? லெட் அஸ் பீ வெரி பிராக்டிகல். ஒரு ஒன்றியச்செயலாளரே இல்ல மாத்த முடியாத, நீங்க சொல்றது லாஜிக்கலி எல்லாரும் ஒண்ணா இன்னும் இத சொன்ன பண்ணா
ஓபிஎஸ் அண்ணன் எப்படி எம்எல்ஏ ஆனோடனே சிஎம்ஐ செலக்ட் பண்ணாமோ அந்த இப்போ தலைமை கழகத்தில் நானும் இருக்கிறேன். அவர் நம்ம டிடிவி தினகரன், நடராஜ அண்ணன், சசிகலா அம்மா, இந்த 3 பேர் சேர்ந்தான் போய் அம்மாட்ட சொல்லி இவர் கொஞ்சம் இதாக இருப்பார், சின்சியராக இருப்பார், இவர் சிஎம்ஆர் டைமிங் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க 3 பேர்னால தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்போ அவர் என்ன பண்ண நினைக்கி, அண்ணே வாங்க, டிடி ஒன்றுங்க வாங்க, வாங்க, அந்த சசிகலாமா வாங்க, நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் உங்களால் தான் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி ரவி சொன்ன மாதிரி எனக்கு உலக அளவில் நான் பெரிய ஆளானேன், ஒரு இப்போ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பொசிஷனில் இருக்கேன், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், வாங்க நான் அதுக்கு இனிஷியேட் எடுக்கிறேன், வாங்க முதல்ல அவங்களுக்குள்ளே அதை பேசி ஒரு செட்ரேட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசுனா மக்கள் பார்ப்பான், பொதுமக்கள் பார்ப்பாங்க, தொண்டர்கள் பார்ப்பாங்க. இட்ஸ் எ குட் டெவலப்மெண்ட். முதலமைச்சர் அதுக்கு பதவி வழி கொடுத்த இல்லையா? சசிகலாமாவே இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி அது பதவி இல்ல. கொடுத்த சசிகலாமாவே அது ஏங்க சூரியனை பார்த்து இனி சொல்லி எப்படி இல்லாம அதெல்லாம் படுத்துறாரு. கிடையாது. அப்புறம் எப்படிங்க இல்ல அது நான் ஸ்ரீதர் அண்ணன் சொல்றது ஒரு இல்ல அதாவது நீங்க எப்படி ஏத்திடுவாங்க நீங்க சொன்னா இல்ல நான் நீங்க இல்ல. நீங்க தனியா இல்ல, இருங்க. கோலப்பன் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கட்சி நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுறோம். கரெக்ட். எப்படி மறக்கணும்? அதுதாங்க எப்படி முக்கியம். மறக்கணும்? எப்படி மறக்கணும்? அது எப்படி அவர் பேசிட்டே இருக்க மறக்கணும். வேண்டியதுதான். தோல்வியை நினைச்சு அவரு மறக்கணும். அது எப்படி? எல்லாரும் எடப்பாடி மறக்கணும். பழனிசாமி எல்லாரும் எல்லாரும் மறக்கணும். எல்லாரும் மறக்கணும் மேடம். அவரு எல்லாரும் பொதுச் செயலாளர் மறக்கணும். மறக்கணும். நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இல்ல, அது அது அவரு அவரு இல்ல, இல்ல, அது நீங்க நீங்க சொல்றது சொல்றத வந்து அவரு மறக்கணும். partially மறக்கணும். இல்ல, இல்ல, partially கிட்ட வந்து dependent ஆ இருக்கணுங்கிற மாதிரி இல்ல இருக்கு. இல்ல இனிஷியேட் பண்றது யாரு? நீங்க இனிஷியேட் பண்ணி வாங்க, அப்புறம் அடுத்தது பாஸ் பேசுவோம்.